சிஎம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள், உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமான ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ முஸ்தபா அப்படிங்கிறவர் நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க களத்தில் இறங்கியிருக்கிறோம். சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். ஓகேவா? நாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரிசியூம் பண்ணிப்போம். எங்கள் கட்சி, அதாவது பாஜக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இஸ்லாம் மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கிறாருன்னு வைங்க. அதற்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? ஹானஸ்டாக சொல்லணும்னா, நீங்கள் இது மதவாதம், இது மத வெறுப்பு, இது சங்கி, என்னென்னமா சொல்லியிருப்பீங்க? இப்படிலாம் பேசியிருப்பீங்களா இல்லையா? ஹானஸ்டாக சொல்லுங்கள். கண்டிப்பாக பேசியிருப்பீங்க. இப்போ உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஹிந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் 90% பக்கம் ஹிந்து மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஹிந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லிம் நபர் சொல்றாரு. இதுக்கு எதிராக ஏன் எந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத நான் உங்க கிட்ட கேட்குறேன். நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் அண்ணாவுக்கு எதிராக நான் எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் கோவப்பட வேண்டியது இல்லைன்னா, ஹானஸ்ட்டாக ஒரு லாஜிக்கலாக உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறேன். ரேஷனலாக யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை ஹிந்துவாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்டினாக இருக்கலாம். முஸ்தபா அவர்கள் பேசியது சரியா தவறா அதை மட்டும் சொல்லுங்க. சரியா தவறா அதை மட்டும் சொல்லுங்க. ஹிந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இனிமேல் நீங்க எந்த கட்சி வேணா இருக்கலாம், நீங்க தாவேக்காவா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், அதிமுக, திமுக, யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒருவர் ஒரு மதத்தை ஒழிப்பேன், ஒரு மதத்தை வேறறுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு ஊட்டுற மாதிரி மதவெறி பிடிச்சி முஸ்தபா மாதிரி பேசினாங்க அப்படின்னா, கட்சி அப்படிங்கிற அந்த வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி ஹிந்து மதத்தினர் அனைவரும் ஒன்றாக அதை கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இதை சென்சிபிளா, ரேஷனலா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நண்பர்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்ப்புடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன்.